ஹலோ, குட் ஈவினிங். இன்றைக்கி நம்ம வீட்டில் அவல் உப்புமா பண்ணுறோம். அது எப்படி பண்ணோன்னு உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்கிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு இப்போ நம்ம சொல்கிறோம். 2.25 டம்ளர். அதுக்கு இந்த டம்ளரால் 2.25 டம்ளர், தட் இஸ் இது ஒரு டம்ளர் 150 கிராம் இருக்கும். ஸோ 2.25 டம்ளர் 350 கிராம் அரௌண்டு. அப்புறம் 2 வெங்காயத்தை இதுமாதிரி பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. அப்புறம் வரமிளகா 3, அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை, கடுகு 1 ஸ்பூனா, கடுகு கொஞ்சம், வேர்க்கடலையே நல்லா வறுத்துக்கணும். அதெல்லாம் காமிக்கிறோம். இதெல்லாம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மஞ்சள் பொடி. இப்போ இந்த இதை வந்து இன்னும் நல்லா தண்ணி ஊற்றி ஒரு களை கலைஞ்சிட்டு என்ன செய்யணும்? ஊற வைக்கணும். எவ்வளோ நான் ஊறணும்? 10 நிமிஷம். பார்த்தாலே தெரியாது. இதை என்ன பண்ணணும், நல்லா கலந்துட்டு இதை வடிய விட்டுடணும். நான் கலைஞ்சிட்டு இதை வடிய விட்டுடணும். வடிய வச்சிடணும். துளியோண்டு தண்ணி இருந்தால் பரவாயில்ல. இந்த கொஞ்சம் தண்ணியை லைட்டாக தெளிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் ஊற வச்சுடுங்க. ஒரு எவ்வளோ நிமிஷமா? ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கணும். இப்போ பாருங்க, அவ்வளோ ஊற வச்சு எல்லாம் இதாகிடுச்சு. நல்லா உதிராக இருப்பாங்க. இந்த ஸ்டேஜ் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் மட்டும் ஊறணும். ஊறினதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு உப்புமா ஸ்டார்ட் பண்ணணும். அது எப்படின்னு ஒரு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதுக்கு 2 முட்டை எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2-3 முட்டை எண்ணெய் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கம்மியாக யூஸ் பண்ணால் கம்மியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்லி இதெல்லாம் வறுக்கிறதுக்கு வேர்க்கடலை, கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தப்பருப்பு இதெல்லாம் எல்லாம் போட்டு வறுத்து வெங்காயத்தையும் போட்டு வறுக்கணும். அதுக்கு தேவையான எண்ணெயை ஊற்றிக்கோங்க. இப்போ கடுகு போட்டாங்க. கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. கடுகு வெடிக்கிற டைமில் அந்த வேர்க்கடலையை போட்டுடுங்க. 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, கடலைப்பருப்பு ஒரு 1.5 ஸ்பூனு, இதுலேயே உளுத்தப்பருப்பும் போட்டுடுங்க 1.5 ஸ்பூனு. கொஞ்சம் நல்லா வேர்க்கடலை இதான் இது வேர்க்கடலை பச்சை வேர்க்கடலை இருக்கிறதுனால கொஞ்சம் வறுபட்டுருங்க நல்லா. இப்போ இந்த கடலைப்பருப்பு உளுத்தப்பருப்பு இப்போ போட்டுடுங்க. நல்லா வறுபட்டோன்னு அந்த ரெட் சில்லிஸ் 3 இருந்தது, 3 2 கட் பண்ணி போட்டுருங்க. அதுக்கப்புறம் வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்து ஒன்றா போட்டுவிடுங்க. நல்லா நல்லா வதங்கிச்சு. வெங்காயம்லாம் ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு.
இப்போ இதில் ஒரு ஸ்பூனா இதான் 3/4 ஸ்பூன் கிட்ட 3/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க. சில பேருக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னா துளியோண்டு காரப்பொடி போட்டுக்கலாம். நாங்களாம் காரம் வந்து கம்மி. நான் மாமி சொல்லுதான், நம்ம காரம் கம்மியாக யூஸ் பண்ணால் மிளகா மொத்தப்படும். இன்னும் கொஞ்சம் காரம் உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் காரப்பொடி கூட போட்டுக்கலாம். இந்த அவுளை போட்டுடுங்க. ஆல்ரெடி ஊறி நல்லா உதிர ஆயிடுச்சு இந்த அவுள். இந்த அவுள் இதில் போட்டு பரட்ட வேண்டியதுதான். உப்பு போடணும். அவுள் போட்டதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் டேபிள் ஸ்பூன் போட்டு டேபிள் ஸ்பூன் அதான் டேபிள் சால்ட் தேவையான உப்பை போட்டுக்கோங்க. ரொம்ப இப்படி வரட்டுண்டு வேண்டாம்னா கொஞ்சம் ஜலம் தெளிச்சுட்டு மூடி வச்சுடுவோம். ரொம்ப வரட்டுன்னு இருந்தால் அந்த பார்த்துக்கோங்க. அப்படி தேவைன்னா கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கோங்க. தெளிச்சுட்டு கொஞ்ச நேரம் மூடி வைக்கணும். கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டா உப்புமா ரெடி. அவுள் உப்புமா ரெடி. ஒரு 5 நிமிஷம் மூடி இருக்கும். சரி அதுதான் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்க. டேஸ்ட் பண்ணியாச்சு. ரொம்ப நல்லா இருக்கா. ஆஃப் பண்ணிடுவீங்களா? அவ்வளோதான், உப்புமா ரெடி. தேங்க்யூ. இன்றைக்கி உங்களுக்கு உப்புமா எப்படி அவுள் உப்புமா எப்படி பண்ணணுன்னா அதோட ரெசிபி போட்டு காமிச்சிட்டோம். இன்னொரு நாள் வேறு வீடியோவோட வரும். தேங்க்யூ. குட் ஈவினிங். தேங்க்யூ. பாய்.